என்ன சார் வண்டி பிரேக் டவுனா? அது நீங்க ஒண்ணு ஆளே டவுன் ஆகி போய் நிக்கணுங்க. ஏன் பஞ்சர் ஆயிட்டீங்களா? என்ன கிண்டலா? உங்க ஊர்ல ஒரு 40 பாட்டில் ஆர்லிக்ஸ் இல்லான்னு வந்தா ஒரு வயல வாங்க மாட்டேங்கிறான். போற போக பார்த்தா எனக்கு பேட்டா கூட கிடைக்காது போல இருக்குங்க. 40 பாட்டிலா? வித்து கொடுத்தா எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? கமிஷனா? ஒரு எட்டனா தரணுங்க. மொத்தத்துக்குமா? அட ஒரு பாட்டிலுக்கு எட்டனா தரேன்னு சொன்னங்க. அப்ப 40 பாட்டிலையும் வித்தாச்சுன்னு நினைச்சுங்க. இதோ வரேன். எங்க போறீங்க? கைவசம் ஒரு மாங்காய் மடையா இருக்கிறான். மொத்தத்தையும் அவன் தலையில கட்டி ஐயோ ஐயோ ஐயோ, என்ன முதலாளி இது? வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை செய்யணும்? யோ, சில வேலைகளை நம்ம கையால பண்ணாதாயா நல்லது. பண்ணுங்க பண்ணுங்க, பார்த்து கைய வலிக்க போகுது. ஆமா, யாருக்கா இதை கலக்கிக்கிட்டு இருக்கீங்க? உனக்காக நினைச்சியா? நமக்குன்னு நினைச்சேன். மாட்டுக்காகயா புண்ணாக்கு தவிடெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டா லிட்டர் லிட்டரா பால் கறக்கும், கிளிக்கும். கிலோ கிலோவா சாணி தான் போடும். யோ, என்னையா சொல்ற? முதலாளி, தவிடு புண்ணாக்குக்கு பதிலா ஹார்லிக்ஸ கலந்து வச்சா ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம். அத்திரி பச்சை கொழுக்கட்டை, நீ சொல்றதெல்லாம் நெசமாவா? அடங்கொப்புறான சத்தியமா சொல்றேங்கிறேன். ஹார்லிக்ஸுக்கு எங்கேயா போறது? ஒரு பையன் வந்திருக்கான், கைவசம் 40-50 பாட்டில் வச்சிருக்கான். கச்சக்கு நான் அம்பிக்கு கொண்டாந்து லபக்குன்னு இதுல போட்டு கலந்து மாட்டுக்கு வச்சா சரக்கு சரக்குன்னு பாலுக்கு பதிலா ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம். அத குப்பியில அடைச்சு வித்தா கை நிறைய காசு வரும். அது பையனை கூட்டிட்டு வா. துடிச்சுக்கிட்டு நிக்கிறான். பணம் ஒட்டியில இருக்கு, எவ்வளவு நாள் எடுத்துக்க? ஒட்டியோட எடுத்துக்கிறேன். ஒட்டிய முழுசன கோழிய முடிக்கிட்டு வளர்ந்தாலு. 1 2 3 4 5 6 இவ்வளவு என்றதுன்னா ஒரு 5-6 நாள் ஆக மாட்டிருக்குது. இந்த கரவை நமக்கு என்னத்துக்கு? மாப்பிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எப்ப ஊர்ல இருந்தீங்க? நான் காட்டாலதான் வந்தேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, இத்தனை களை குடிச்சு உடம்பு தேத்துறீங்களா? எனக்கு இல்ல மாமா, இதெல்லாம் மாட்டுக்கு கலந்து கொடுக்குறேன். மாட்டுக்கா? ஆமா மாமா, ஹாலிக்ஸ் கலந்து மாட்டுக்கு கொடுத்தா மாடு ஹாலிக்ஸாவே கறக்குமா. சுத்த கேனையா இருக்கிறீங்களா? ஆமா, இந்த கூறுகிட்ட ஐடியாவை எந்த கூமட்டையும் சொல்லி கொடுத்தேன்? இந்த ஆளுதான் நினைப்பா. உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ற இருங்க. என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க போற. ஏன் வாய் போட்டு இந்த இருக்கிற? இவருக்கா? எவன் பொண்ணு கொடுப்பான்? அட கூறுகட்ட குப்பா, பட்டணத்துல படிக்கிறதுல என்ற அம்மனி சித்ரா, அவளை தான் கட்டி வைக்க போற. நாகரிகமா இருக்கணும்னு பட்டணத்துல படிக்குதுங்களே, அந்த பொண்ணுக்கா? அவளை இவனுக்கு கட்டி வைக்க போறனா இல்லையான்னு பாரு. சித்ரா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நானும் அழகா இருக்கேன். நான் உங்களை விரும்பினதே இருக்காது தெரியுமா? உங்க அழகு கழுதா. ரியலி? அங்கிளை பார்க்க போலாமா? ரொம்ப நாளா கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த காட்சி கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கு நேரம் வந்துச்சு. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் சிங்கப்பூர் போறது கன்ஃபார்ம் தானே? ஹனிமூன் கூட அங்கதான் வச்சுக்கோங்க. அங்கிள், சித்ரா இதுதான் என் அங்கிள். வணக்கங்க. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். அப்படியா? அடே சித்ராப்பாவா, வாங்க வாங்க. வாரணமா? ஏமா, என்ற பொண்ணு சித்ரா எங்க? அது வந்து என்னமா வந்து போயிட்டு எங்க போயிட்டாவ? அவ இப்ப காலேஜுக்கே சரியா வர்றதில்ல. என்னமா சொல்ற? அவ அழகுதான் முக்கியம் நினைச்சிட்டு ஒரு மோசமான ஆளோட சுத்துறாங்க. அப்படியா? ஆமாங்க. இனிமே அவளை இங்க விட்டு வைக்கிறது நல்லதில்ல. நீ சொல்றது நியாயம்தான். அவ படிச்சு கழிச்சது போதும். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறணுமா? அப்பா, என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அன்புள்ள மாப்பிள்ளைக்கு நலம். நீங்கள் அறிவது என்னவென்றால், நான் எனது வீட்டில் வளர்த்த மாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அது மேய்ச்சலுக்கு போகவில்லை என்று இப்போதுதான் அறிந்தேன். அப்பா, நான் கேக்குறது என்னன்னா, என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல கூட்டிட்டு வந்தீங்க? அந்த மாடு திருட்டுத்தனமாக ஊர் சுற்றுகிறது. எங்கே அது சினையாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அப்பா, லெட்டர் எழுதுறது இருக்கட்டும். என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல கூட்டிட்டு வந்தீங்க? அந்த மாடு சினையாகி விட்டால் என்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு வினை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். ஆகவே அந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு உங்களிடமே ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அப்பா, ஓஹோ, இப்பதான் புரியுது. இந்த மாட்டை ஓட்டிட்டு போறவன் யாரு? திருவாளர் கருப்பு தேவன். கருப்பு தேவனா? ஏன் அழகுக்கு அந்த கருப்பு மாப்பிள்ள தான் கிடைச்சானா? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பவே பட்டணத்துக்கு போறேன். பின்குறிப்பு: அந்த மாடு எங்காவது தப்பி ஓட முயற்சித்தால் அதன் காலை ஒடித்து
ஹலோ, மந்திரமூர்த்தியா பேசுறது? நான் தான் சித்ரா பேசுறேன். எங்க ஊர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. சித்ராவா, என்ன விஷயம்? எங்க அப்பா என்ன கட்டாய கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்றாரு. நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். கல்யாணமா? கவலைப்படாத. எங்க கல்யாணம்? எங்க ஊர்லதான். வர 10ஆம் தேதி அன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சித்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயா எந்த கலாட்டாவும் பண்ணாத. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. கல்யாணத்து அன்னைக்கு எல்லா நகைகளையும் போட்டுட்டு நீ ரெடியாரு. ஓகே? என்னங்க என்ன சொல்றீங்க? முகூர்த்த நேரத்துக்கு நாங்க வரேன். நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் அங்க தூக்கி போட்டா வேற வழியே இல்லாம அதே மேடையில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். என்னங்க நீங்க கரெக்டா வந்துருவீங்களே? நிச்சயமா வரேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அவசியம் நீங்க வந்துருங்க. என்னை ஏமாத்திட மாட்டீங்களா? போன வச்சிருவா. வலையில விழுந்த மீன் வலையில விழுந்துதான் ஆகணும். குழம்பாகணுங்கிறத அவ தலையில இருக்கு. வாங்கின பணத்தை கல்யாணத்தன்னைக்கு தர்றேன், நீங்க இன்னும் தரல? அட இருங்க ஐயா, வர வேண்டியது வரட்டும், தர வேண்டியதை தந்துடுறேன். யார் வரணுங்க? ஒரு முக்கியமான ஆளு வரணும். நீங்க போய் உட்காருங்க ஐயா, போங்க போங்க ஐயா. ஊருக்கு நேரமாச்சு, மாப்பிள்ளை ஆச்சுவாங்க. सर्वमंगलमांगल्ये सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबिके देवी नारायण नमोस्तुते राजाधिराजाय प्रत्यक्षसाधने ஆமா, உன்னதானமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, நல்ல நேரத்துல கொண்டாந்து கொடுத்தீமா. ஐயா, நான் இந்த பாவப்பட்ட படத்தை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழியே தெரியல. இல்லம்மா, கண்ணால வீட்டுக்கு வந்தவங்க கை நினைக்காம போகக்கூடாது. போய் உட்காருதாயி. அட போமா. அம்மா, நீயாவது உடம்பு விட்டு நாணயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இங்க உட்கார்ந்து இருக்கிற சில பேரு ஊரடிச்சு உலையில போட்டு தின்னுட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களை விட நீ எவ்வளவோ மேலு. போய் உட்காருதாயி, போ. அட போமா, போ போ. सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानाम् ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्म शिवोगे अस्ति सदा शिवो सदा शिवो महादेवाग्रो मांगल्य तीर्थम போய் परिवार ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. सिद्धिरस्तु.